அன்புகளே, என்னுடைய ஆறுயிர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். என்ன தாத்தா அது என்ன அன்புகளே ஆறுயிர்களேன்னு எதை சொன்னீங்க? 6 உயிர் 7 உயிர் 8 உயிர் எதனா இருக்கா? அப்படி இல்லை என் கண்களே. உங்களை அன்பாக அழைப்பதற்கு வர்ணிப்பதற்கு பார், இப்போ கூட என் அன்பு என் கண்களே என்ற ஏதோ ஒரு பழக்கத்தில் அதெல்லாம் நம்ம பாசத்தில் பேசுனேன். ஓகே என் செல்வங்களே. நான் பழைய வீடியோவில் ஒரு வீடியோவில் நான் கடவுளிடம் மன்னிப்பு கேட்டேன். என்ன மன்னிப்பு கேட்டேன் என்றால், நான் ஒரு மரத்தடியில் இருந்து கொண்டு இருக்கும்பொழுது இந்த மரத்தின் மேலே இருந்து ஒரு எறும்பு என் தலை மேலே விழுந்தது. ஏதோ விழுந்ததுன்ட்டு நினச்சிட்டு என்ன அறியாமல் இந்த கையை வந்து அந்த தலையில் தட்டிச்சு. அந்த தலையிலேருந்து எறும்பு கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்த உடனே அப்புறம் என்ன அறியாமலேயே என்னுடைய கால் வந்து தூக்கி அந்த எறும்பு நசுக்கிட்டேன். இவ்வளவு தான் நடந்தது. அந்த எறும்பும் இருந்து விட்டது. அதை நான் கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணமே இல்லை. நானும் அதை கொலை செய்யவில்லை. அந்த எறும்பை என் கால் மிதித்து விட்டது. அந்த எறும்பும் அடிபட்டு இருந்து விட்டது. அந்த சமயத்தில் அது இருந்தது என்று என்னால் முடிவு பண்ண முடியாது. அது பார்த்து மெரிச்சேன். அது கை கால் ஒடிஞ்சு வலுவிழுந்து நோய்பட்டு அது இருந்ததை தவிர அது இருந்ததாக நான் அறியவில்லை. அது கொஞ்ச நேரம் இருந்து தான் இருக்கும். எனக்கு அது பிரச்சனை இல்லை. நான் என்ன கடவுளிடம் கேட்டேன் என்றால், ஒரு எறும்பை என் காலால் மிதித்து அதை இறக்க வைத்து விட்டேன். என்னை அறியாமலே செய்தேன். என்னை மன்னியுங்கள் கடவுளே. அது என்னை ஒன்றும் பாதிக்கவில்லை. அது எனக்கும் விரோதி இல்லை. என்னை அறியாமலேயே அந்த கை வந்து தலையிலேருந்து எறும்பை தள்ளிச்சு. என்னுடைய கால் உடனே அப்படி போய் மெரிச்சிச்சு. என்னை அறியாமல் நடந்த ஒரு சம்பவம். நான் என்ன சொல்ல வரேன் என்றால், நான் என்ன வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன் என்றால், ஒரு உயிரை கொன்று விட்டேனே அப்படின்ற பெரிய கவலை எனக்கு ஏற்பட்டு விட்டது. ஒரு உயிரை கொல்வதற்கு நம்ம யார்? அந்த உயிரை கொன்று விட்டுமே, அதுக்கு நம்ம இறைவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மன்னிப்பு கேட்டேன். அவரும் என்னை மன்னித்து விட்டார் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதோட பிரச்சனை முடிஞ்சிச்சு. அப்புறமா நான் என்ன யோசிச்சேன்னாக்கா, ஒரு உயிரை கொன்று விட்டேன் அப்படி என்று நான் சொன்னேன். இறைவனிடம் கேட்டேன், என்னை மன்னியுங்கள், ஒரு உயிரை கொன்று விட்டேன், அறியாமல் செய்தேன் என்று கேட்டேன். அவரும் என்ன மகனே என்ன செய்தா கேட்டு, சரி என்னை மன்னிச்சதாக நான் மன சாந்தி அடைந்து விட்டேன். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு உயிரை கொன்று விட்டேன் என்று நான் நினைக்கிறேன் சொல்லுகிறோம். நம்மால் எந்த உயிரையும் கொல்ல முடியாது. அதுதான் என்ன சிந்தனைக்கு வந்தது. எந்த உயிரையும் நம்மால் கொல்ல முடியாது. எந்த உயிரும் கொல்ல முடியாது. நான் என்ன நடந்த சம்பவம் என்ன நடந்ததுனாக்கா, அந்த உடலிலிருந்து அந்த உயிர் பிரிந்து விட்டது. எந்த உயிரையும் யாராலையும் கொல்ல முடியாது. அந்த உடலிலிருந்து அந்த உயிர் பிரிந்து அதை சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்து விடுகிறது. அவ்வளவு தான் சேர்ந்து விடுகிறது.
அது அந்த உயிராகப்பட்டது கடவுளுடைய பாகத்திலிருந்து உடம்பிலிருந்து பிரிந்து வந்த ஒரு சிறு துளி. அது அந்த உடலை விட்டு பிரிந்து அந்த கடவுளிடம் போய் சேர்ந்து விடுகிறது. அதை அழிக்க யாராலும் முடியாது. அதை அழிக்க யாராலும் முடியாது என்பது என்ன நினைவுக்கு வந்தது. அதை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் யாரும் எந்த உயிரையும் கொல்ல முடியாது. அது உடலை விட்டு அது பிரிந்து விடுகிறது, அவ்வளோதான். ஓகே சொல்லுங்களேன், அது உங்களிடம் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். ஹலோ. ஒரு குழந்தை என் அருகே வந்து நான் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்தது. அது பார்த்து நான் ஹலோன்னு கூப்பிட்டேன். ஓகே சொல்லுங்களே, மீண்டும் சந்திப்போம்.